கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாட்களிலும் கூட தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள். அதற்காக ஏசப்பாட்ட எப்படியாவது போய் நான் என்ன பண்ணும், என்னுடைய மகள் குணமாக வேண்டும் என்று அந்த ஸ்திரீ வேண்டிக் கொள்ளுகிறாள். இன்றைக்கு அநேக பேர் நீங்க வருத்தத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் நீங்க வேண்டிக் கொண்டிருக்கலாம். ஐயோ, என் பிள்ளைக்கு பிசாசின் பிடியினால் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பிசாசின் பிடியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஒவ்வொரு தாய் உள்ளமும் கதறி கொண்டிருக்குது, என் பிள்ளைக்கு விடுதலை ஆகாதா, என் பிள்ளை குணமாகாதா என்று சொல்லி கதறி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல பாருங்க, இந்த கானானிய ஸ்திரீக்கு ஏசப்பா சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த கானானிய ஸ்திரீ அவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. ஏசப்பா சொல்லுகிறார், அவங்க கேட்கிற பொழுது, நான் உனக்கு மேஜையில் இருக்கிற துண்டுகள் கீழே விழும், அதை நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்போ அதை நாய்க்குட்டிகள் திங்குமே ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ ஆனவள் விசுவாசத்தை காண்பிக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த தாய் பாருங்க, என்ன நேர்ந்தாலும் சரி எப்படியாவது ஏசப்பாட்ட என் பிள்ளைக்கு விடுதலை ஆகணும்னு சொல்லி திறப்புல நிக்கிறாங்க. நிச்சயமாகவே ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுப்பார், என் பிள்ளை குணமாவாள் என்று சொல்லி அவ விசுவாசத்தை விடவே இல்லை. அப்ப இன்றைக்கு அநேக தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்காக கலங்கி கொண்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கீங்களா? நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கட்டாயம் ஏசப்பா சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆகக்கூடும். நீங்க எப்படி விசுவாசம் ஏசப்பா மேல நம்பிக்கையோடு இருக்கீங்களோ, உங்க விசுவாசம் பெரியதா இருக்கிறது. உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. உங்களுக்காக நான் செபிக்கிட்டா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, நீங்க அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னீங்களே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே இதோ அந்த மகள் எழுந்து சொஸ்தமானால் தகப்பனே. அப்படியா இன்னைக்கு அநேக தாய்மார்கள் வேதனைப்பட்டு கொண்டு, என் பிள்ளைகள் இதோ என் பிள்ளை பிசாசின் பிடியினால் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது, இதோ வியாதினால் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது, நான் என்ன செய்வேன்னு ஒவ்வொரு தாய்மாரும் தவித்து கொண்டு இருக்காங்கப்பா, கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்க, புலம்பி அழுது கொண்டு இருக்காங்கப்பா. வேறு வழி இல்லையே